கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை அற்புதமாக அதிசயமாக உங்கள் வாழ்வில் நடப்பித்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷனருடைய பெயர் ராபர்ட் லாஸ். இவருடைய காலங்கள் 1851 முதல் 1934 முடிய. இவருடைய நாடு இங்கிலாந்து, இவருடைய தரிசன பூமி ஆப்பிரிக்கா. இலங்கை தீவில் மகாத்மா காந்தி கூட்டங்கள் நடத்தி கொண்டிருந்தார். அப்பொழுது அவரை சந்தித்த சுவிசேஷ ஊழியர் ஒருவர், இந்தியா கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டுமானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர், நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், கிறிஸ்துவை போல் ஜீவியுங்கள், மலை பிரசங்கத்தின்படி நடவுங்கள் என்று மறுமொழி கொடுத்தார். ஆம், இது எத்தனை உண்மை! இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முக்கிய காரணமாக அமைந்ததே இயேசுவின் மலை பிரசங்கம். இயேசு காட்டிய பாதையில் நடந்தால் நாம் சுவிசேஷத்தை வாயளவில் பேச தேவையில்லை, வார்த்தைகளில்லாத செயல்களே மிகுந்த பயனை அளிக்கும். டேவிட் லிவிங்ஸ்டனின் வாழ்க்கை வரலாற்றை வாசித்த ராபர்ட் லாஸ் தன்னை மிஷனரி பணிக்கு அர்ப்பணித்தார். ஆப்பிரிக்கா காடுகளில் வாழும் நாகரீகமற்ற மக்களை இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அண்டை அழைத்து வர தன்னை ஒப்பு கொடுத்தார். 1880 வருடம் தனது பணியை மிஷன் தலைவராக ஆரம்பித்த இவர் டாங்கோ நாங்கோனி என்ற மக்களிடம் மருத்துவராக மிகவும் சிறப்புடன் பணி செய்தார். இவர் மருத்துவ பணி மட்டுமல்ல, நூற்றுக்கணக்கான பள்ளிகளை ஆரம்பித்து மேலும் மிஷனரி மாதாந்தர இதழையும் வெளியிட்டார். அம்மக்களில் மொழியில் வேதாகமத்தை மொழிபெயர்க்கும் பணியையும் சிறப்புடன் செய்தார். 1894 ஆண்டு ஆசிரியர்களுக்கான பயிற்சி நிலையங்களையும் போதகர்கள், சமூக சேவகர்கள், சிறு தொழில் புரிவோர்கள் போன்றவர்களுக்கான தனித்தனி பயிற்சி மையங்களையும் ஏற்படுத்தினார். இவர் உருவாக்கிய திருச்சபையிலிருந்து அநேக தலைவர்கள் உருவாக்கப்பட்டார்கள். 52 வருடங்கள் ஆப்பிரிக்கா நாட்டில் சேவை செய்த இவர் 60,000க்கும் அதிகமான கிறிஸ்தவர்களையும் 13 அபிஷேக பண்ணப்பட்ட போதகர்களையும் உருவாக்கி வெற்றியுடன் தன் பணியை நிறைவு செய்தார். அன்பானவர்களே, கிறிஸ்துவை போன்ற வாழ்க்கை வாழ்ந்து அவர் பணி செய்கின்றீர்களா? ஜீவ நீரோடை இப்படியாக சொல்லுகிறது, நாம் என்ன செய்கிறோம் என்பதை உலகம் பார்க்கிறது, நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை இறைவன் பார்க்கிறார். அன்பானவர்களே, கிறிஸ்துவை போல வாழ்வதற்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த உலகத்தின் அனைத்து உயர் பொறுப்புகளும் கிறிஸ்துவின் அடியார்களுக்கு தான் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. அநேக உயர் பதவிகளை கிறிஸ்துவின் அடியார்கள் அலங்கரித்திருக்கின்றார்கள், அந்த பணிகளை உருவாக்கியும் செய்திருக்கின்றார்கள். அன்பானவர்களே, இந்த ராபர்ட் லாஸ் மாபெரும் காரியங்களை செய்து முடித்திருக்கின்றார். 60,000க்கும் மேலான கிறிஸ்தவர்களை உருவாக்கியிருக்கின்றார். அபிஷேகம் பண்ணப்பட்ட 13 போதகர்களை உருவாக்கியிருக்கின்றார். 100க்கும் அதிகமான பள்ளிகளை ஆரம்பித்திருக்கின்றார். பத்திரிகைகளை ஆரம்பித்திருக்கின்றார். தொழில் கல்விகளை ஆரம்பித்திருக்கின்றார். பாருங்கள், ஒரு ஊழியக்காரர் இவ்வளவு காரியங்களை செய்ய முடியுமா? இவ்வளவு காரியங்களை நிர்வகிக்க முடியுமா? நிச்சயமாகவே முடியும். இந்த உலகத்தை ஆளுகை செய்வதற்கு நாம் தான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா இருக்கிறோம். ஆனால் நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற திருச்சபைகளை நாம் சரியாக நிர்வகிக்காமல் போகின்றபடியினால் அதை கூட கிறிஸ்துவுக்கு ஏற்ற விதத்தில் செயல்படுத்த முடியாதவர்களாய் தவிக்கின்றவர்களாகவே இன்றளவும் நாம் காணப்படுகின்றோம். அப்படி இருக்கும் பொழுது நம்மால் எப்படி அரும்பெரும் காரியங்களை நிகழ்த்த முடியும், செய்ய முடியும், வழிநடத்த முடியும்? நிச்சயமாகவே முடியாது. முதலாவது, நம் கரங்களில் கொடுக்கப்பட்ட திருச்சபையை அன்பின் கட்டினால் கட்டி எழுப்புவோம். ஒற்றுமையை சபைகளுக்குள் நிலைநாட்டுவோம். அன்பு, பாருங்கள், அகிம்சை வழியிலே தேசத்தை மீட்டெடுத்திருக்கிறார்கள். அதற்கு எடுத்துக்காட்டு வேத புத்தகத்திலிருந்து மகாத்மா காந்தி கண்டறிந்த காரியம்தான் அன்பு. ஆம், அன்புதான் சபையை மீட்டெடுக்க முடியும். இன்று நாம் சபையை அன்பினாலே கட்டி எழுப்புவோம்.
கிறிஸ்தவர்களாகிய நாம் சகலத்தையும் அன்பின் வடிவாகவே செய்வோம். அப்பொழுது அரும்பெரும் காரியங்களை கர்த்தர் நம்மை கொண்டு செய்வார். ஆம், இன்று நம் கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த திருச்சபைகளை நாம் சீரும் சிறப்புமாக செவையான பாதையில் நடத்தும் பொழுது இன்னும் இதைவிட மேலான நிர்வாகங்களை எல்லாம் கர்த்தர் நம்முடைய கரங்களில் தருவார். ஏன், தேசங்களை ஆளுகிறவர்களும் நீங்களும் நானுமாகத்தான் இருக்க முடியும். அவ்வளவு உன்னதமான காரியங்களை செய்வதற்கான திறமையும் வலிமையும் பலனையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வேத வசனத்திற்குள் வைத்திருக்கின்றார். இயேசுவின் அன்பில் வைத்திருக்கின்றார். அதை நாம் செயல்படுத்தும் பொழுது விதமான மாபெரும் காரியங்களை நம்மால் நிகழ்த்த முடியும். இயேசுவை விசுவாசிங்கள். அன்பு என்கிற கட்டில், அன்பு என்கின்ற கயிறினால் சகல காரியங்களையும் கட்டி இழுங்கள், வெற்றியை அடைவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி 1 நாளாகமம் 26ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 35ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 3-4 அதிகாரங்கள். இந்த வேத பகுதிகளை வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.